அண்மை செய்தி. கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தற்போது ஹரிசன் நிறுவனத்தில் 100 தோட்ட தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கி கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். 100 தோட்ட தொழிலாளர்கள் காணாமல் போயிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன? வயநாட்டில் பெஞ்ச கனமழையினால சூழ்மலை மற்றும் மேல்பாடி முண்டக்கயம் போன்ற இடங்கள்ல அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் அங்க வச்சு 500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஒரு 1000க்கு மேற்பட்டோர் இருக்காங்க. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அதிக அளவுல தங்கும் விடுதிகளும் இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அதிக அளவுல டீ தோட்ட தொழிலாளர்களும் வசித்து வர்றாங்க. இது வரைக்கும் 19 பேர் உயிரிழந்ததா தகவல் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்கள் இருந்த குடியிருப்பு பகுதியில அந்த குடியிருப்பு பகுதியே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்க ஒரு 100 பேர் வரைக்கும் காணாம போயிருக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம மீட்பு படைகள் இன்னும் உள்ள செல்ல இன்னும் பாத்தீங்கன்னா பாதிப்பு மிக அதிகமா அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து குறித்து பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா கேரள முதலமைச்சர்கிட்ட தனக்கு அதாவது எல்லா உதவிகளும் செய்ய தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கேரள முதலமைச்சரும் இந்த மீட்பு பணியை துரிதப்படுத்திருக்காங்க. அனைத்து துறைகளையுமே தயார்படுத்தி எல்லாமே சம்பவ இடத்துல போய்கிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துல மீட்பு பணிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெங்களூர் மற்றும் கண்ணூர்ல இருந்து ராணுவமும் 2 குழு ராணுவமும் இந்த மீட்பு பணியில ஈடுபடுறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காங்க. தற்பொழுது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்டோர் காணாமல் சொல்லப்பட்ட நிலையில இன்னும் பாத்தீங்கன்னா அதாவது உள்ள போறப்போ இன்னும் எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்படும். இந்த பாதிப்பு பாத்தீங்கன்னா இந்த 3 கிராமங்களும் முற்றிலுமே உருக்குலைந்த நிலையில இருக்கிறதுனால இந்த பாதிப்பு மிக அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சிவசபாபதி, தற்போது மீட்பு பணியில சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாவும் வான் வழியா ஹெலிகாப்டர் சென்றாலும் தரையிறங்குவதில் சிக்கல் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இது வரைக்கும் எத்தனை பேரை மீட்டிருக்காங்க? 19 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வரைக்கும் மீட்பு பண்ணியிருக்காங்க. இதுல பல பேருக்கு உடல் காயங்கள், அதே மாதிரி இந்த கை கால் முறிஞ்சது, இது மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. இவங்க எல்லாருமே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் எல்லாமே முழுசா நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பூராமே வெள்ளக்காடா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மேற்பாடியில இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துலதான் ஹெலிகாப்டர் இறங்கிட்டு இருந்துச்சு. அந்த இடமும் பாத்தீங்கன்னா முற்றிலும் உருக்குலைந்து இருக்கு அப்படின்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தரை வழியா செல்றதுக்காக எல்லா சாத்தியக்கூறுகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாலங்கள் மற்றும் ரோடுகள் எல்லாமே இதுல அடித்து செல்லப்பட்டிருக்கு. அதனால அதை சரி செஞ்சு போறப்பதே இந்த மீட்பு பணியை ஈடுபடுத்த முடியும். மேலும் பாத்தீங்கன்னா NTRF முழு தீவிரமா இந்த பகுதிக்குள்ள போய் மீட்பு பணியில தற்பொழுது ஈடுபட்டு இருக்காங்க. மழை அடுத்தடுத்து தொடரும் அப்படிங்கிறதுனால இந்த மீட்பு பணியில கொஞ்சம் தொய்வு ஏற்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இப்ப 19 பேர் உயிரிழந்ததா சொன்னீங்க. அடுத்து மருத்துவமனையில சிலர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்ப உயிரோடு எத்தனை பேரை மீட்டிருக்காங்க சிவசபாபதி? உயிரோடு இது வரைக்கும் சரியா நம்மளுக்கு கணக்கு வரல. ஏன்னா பாத்தீங்கன்னா இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது மீட்கப்பட்டவர்கள் எல்லாருமே, அதனால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையுமே, காயப்பட்டவர்கள் எல்லாத்தையுமே மருத்துவமனைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்காக அதாவது இவங்களை மீட்பு பண்ணி நல்ல உடல்நிலையோடு இருக்கிறவங்க எல்லாத்திலையுமே முகாம்ல தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு போதுமான உணவு, மருத்துவம் போன்றவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.